வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஜீ தமிழின் சரிகமப்பா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தன்னோட யூனிக்கான குரல் மூலமா கோடிக்கணக்கான தமிழ் உள்ளங்களை கவர்ந்து நம்ம வீட்டுல ஒரு பொண்ணா மாறி இருக்க யோகஸ்ரீயோட சொந்த ஊரு எப்படி இருக்கு, அவங்க குடும்ப பின்னணி என்ன, அங்க அவங்க வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தனது இனிமையான குரலால இன்று பல கோடி தமிழ் நெஞ்சங்கள்ல சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற யோகஸ்ரீயின் குடும்ப சூழல் மிகவும் வறுமை நிலையில தாங்க இருக்கு. கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை ஒன்றியத்துல இருக்கக்கூடிய மணவாடி ஊராட்சியில இருக்கும் பால்வார்பட்டிங்கிற குக்கிராமம் தாங்க அவங்களோட சொந்த ஊரு. ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தொடர்ந்து பாடல் பாட வேண்டி இருப்பதால தனது பெற்றோர் மற்றும் தம்பியோட சென்னையில இருக்காங்க யோகஸ்ரீ. ஊர்ல யோகஸ்ரீயோட தாத்தா பாட்டி மற்றும் அவங்களோட 2 தங்கச்சிகளும் இருக்காங்க. யோகஸ்ரீ மட்டும் இல்லைங்க, அவங்களோட 2 தங்கைகளுமே அவங்கள போலவே ரொம்ப நல்லாவே பாடுறாங்க. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா. மஜவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓ மடியில சாஞ்சு, சும்மா வாட்டாமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சு. என்ன காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சு, என் மனசு உசுகுறியே நீ மீனை போல ஆஞ்சு, நீ மீனை போல ஆஞ்சு, நீ மீனை போல ஆஞ்சு, நீ மீனை போல ஆஞ்சு, நீ மீனை போல. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அனுஸ்ரீ. நான் கரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஜீ தமிழ்ல பாடுற யோகஸ்ரீ வந்து என்னோட அக்கா தான். எங்க குடும்பத்துல மொத்தம் 4 பேரு, 3 பொண்ணு 1 பையன். அதுல அக்கா ஃபர்ஸ்ட். அக்கா 2 வயசுலயே சூப்பரா பாடுவாங்க. முத்தாளம்மன் திருவிழா ஒன்று வந்துச்சு, அங்கே போய் அக்கா பாடினாங்க. அங்கேருந்து தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டாலின் அவார்டு எல்லாம் வாங்கினாங்க. நிறைய திருவிழாக்கள்லாம் போய் பாடியிருக்காங்க. கலை திருவிழான்னு ஒன்று வந்தது, அதில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாலின் கிட்டலாம் அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்பா வந்து டைல்ஸ் தான் ஓட்டுறாரு, ஆனால் எங்கள் அப்பா அதை விட பாடுவார். அத்தை பாடுவாங்க. அப்பா வந்து அக்காவுக்கு சொல்லி தருவார். டெய்லி நைட் டெய்லியும் வந்து அதுக்காக நிறைய ரிஸ்க் எடுத்து லீவ்லாம் போட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. மிஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அக்காவுக்கு வந்து 2வது படிக்கிறப்போ ஒரு மகேஸ்வரி மிஸ்ன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க இன்னமும் இந்த ஸ்கூல்ல தான் இருக்காங்க டீச்சரா. அவங்க வந்து அக்காவுக்கு வந்து அவங்க தான் பாடுறதுவே கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க. அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் போயிருக்க முடியாது. இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய டிவிக்கு வந்து வாய்ப்பு தேடி போயிருக்கோம். அதில் ஜீ தமிழ் தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் அக்கா ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் மு.க. ஸ்டாலின் ஐயாவும் பார்க்க கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன பேசுறதுன்னே எங்களுக்கு தெரியல, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வாயில வார்த்தையே வரல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்க அக்கா பாடுறது வந்து எங்க ஊருக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. கரூர் மாவட்டத்துக்கே பேர் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க போனாலும் யோகஸ்ரீ உங்க அக்காவான்னு கேட்பாங்க. எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த டிவிக்கு ஒரு சேனலுக்கு போனனாலேயே இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னும் மேலே வந்தா ரொம்ப சந்தோஷம். பல வருஷங்களுக்கு முன்னால அரசு கட்டி கொடுத்த இந்த வீட்டுல தாங்க அவங்க இப்ப குடியிருக்காங்க. ஆங்காங்க சிதிலமடைஞ்ச நிலையில தாங்க இந்த வீடு இருக்கு. உள்ள நுழைஞ்சதும் டக்குன்னு முடிஞ்சு போற அளவுக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸ்க்குள்ள தாங்க யோகஸ்ரீ அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி தங்கைன்னு 9 பேரும் வசிக்கிறாங்களாமா. இவ்வளவு உள்ளடங்கிய கிராமத்துல மிகவும் வறுமையான குடும்பத்துல பிறந்தாலும் தன்னோட திறமைய வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு பலரது மனங்களையும் கவர்ந்திருக்காங்க யோகஸ்ரீ. இங்கிருந்து அவங்க இப்ப தொட்டு இருக்கிற உயரம் நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு தாங்க சொல்லணும். யோகஸ்ரீ பிரபலமாகிறதுக்கு ரொம்ப நாளெல்லாம் எடுத்துக்கலங்க. செலக்ஷன் ரவுண்ட்லயே அவங்க உலக தமிழர்களின் கவனத்தை ஈர்த்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அதுல கந்தன் கருணை என்ற படத்துல பி சுஷீலா பாடிய குறிஞ்சியிலே பூ மலர்ந்தது அப்படிங்கிற பாடலை பாடி ரொம்பவும் வைரலானாங்க. சொல்ல போனா யோகஸ்ரீ பாடுனதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு வைரலாச்சுன்னு சொல்லணும். அதே எபிசோட்ல நிகழ்ச்சியின் நடுவர்கள்ல ஒருவரான பாடகி ஸ்வேதா மோகன் வேற பாட்டு எதுவும் பாடுறீங்களான்னு கேட்டதும் யோகஸ்ரீ நேருக்கு நேர் படத்துல வரக்கூடிய எங்கெங்கே எங்கெங்கே என்ற பாடலை ரொம்பவுமே எளிமையா பாடி அசத்துனாங்க. அந்த பாடலும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து கோடி அருவி கொட்டுதுங்கிற பாடலை பாடி அவங்களோட குரலை எல்லாரும் கொண்டாடவே ஆரம்பிச்சிட்டாங்க.
கற்பகம் படத்துல பி சுஷீலா பாடிய மன்னவனே அழலாமாங்கிற பாடலை பாடி கேட்கிற ஒவ்வொருத்தரையும் உருக வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். சொல்ல போனா அந்த பாட்டு பி சுஷீலா பாடிய ஒரிஜினல் பாட்டுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம அதுக்கு இணையா இருந்ததுதான் ஹைலைட்டான விஷயம். மொத்தத்துல தமிழ் சினிமாவுக்கு அடுத்த பி சுஷீலா ஜானகி கிடைச்சாச்சு. இந்த குரலை பல முறை கேட்டுட்டேன், இன்னும் பல முறை கேட்கணும்னு தோணுதுன்னு பலரும் இப்படி சமூக வலைதளங்கள்ல உருகிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படி பாடி அசத்தும் யோகஸ்ரீயோட அப்பா அம்மா பெரிய சங்கீத வித்வான்கள் எல்லாம் கிடையாதுங்க. அவங்க 2 பேருமே டைல்ஸ் ஒட்டுற வேலைக்கு போறாங்க. யோகஸ்ரீயோட தாத்தா சதாசிவம் ஊர் ஊரா போய் பொறி விற்கிறாரு. யோகஸ்ரீயின் பாட்டி 100 நாள் வேலைக்கு போறாங்க. இப்படி குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் உழைச்சு சம்பாதிக்கிற சொற்ப வருமானத்துலதான் அவங்க குடும்பம் ஓடுது. தம் பேத்தி டிவியில பாடுறத பத்தி கேட்டதும் யோகஸ்ரீயின் தாத்தாவுக்கு கண் கலங்கிடுச்சுங்க. எங்க போனாலும் பொறிக்காரவங்க பேத்தி டிவியில பாடுதாமலன்னு தன் காதுபட சொல்லவும் என் மனசே குளிர்ந்து போகுது சாமின்னு சொல்றாரு. என்னுடைய பேத்தி தாங்க யோகாசரி படிக்குது. எனக்கு 3 பொண்ணு 1 பையனுங்க. என் பையனுடைய பொண்ணு தான் பேத்தி யோகாஸ்ரீ. நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப சிரமத்தில் தாங்க இருக்கிறோம். ஒன்றும் வசதி வாய்ப்பு கூட ஒன்றும் இல்லைங்க. நாடு வேலைக்கு போனால் சோறு, இல்லைன்னா இல்லை. நான் அந்த பொறி வைக்கிறேங்க. பொறி கட்டி வண்டியில் கட்டி ஊர் ஊராக வைப்பேங்க. பையனும் ரொம்ப சிரமப்படுறான், ரொம்ப கஷ்டம். பையன் டைல்ஸ் ஓட்டுறா அப்படிங்க. அந்த வேலை இல்லைன்னா பெயிண்டிங் வேலைக்கு போவா அப்படிங்க. இந்த 2 வேலைக்கும் போவா அப்படி. எது கிடைக்குதோ அதுக்கு போவா அப்படி. பையனுக்கு 3 பொண்ணு 1 பையனுங்க. பாடுவேன் பாட்டு, நானும் நல்லா பாடுவேன். இப்போ படிக்கிறதுக்கு என்னால் முடியலைங்க. வயசு ஆயிடுச்சு, வயசு 64 ஆயிடுச்சு. என்னால் படிக்க முடியல. பையனும் நல்லா படிப்பானுங்க. நான் சொல்லிக் கொடுக்கலைங்க, அதான் இது பண்ணி அதை படிக்க. அப்புறம் என் பையன் சொல்லி கொடுத்துருப்பானுங்க, ரவும் பவுல். இங்கே ஏதோ ஒரு இது நிகழ்ச்சின்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியில். எந்த நிகழ்ச்சிக்கும் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவனும் கூட போவேன். இவனும் சொல்லி கொடுப்பாங்க. ரவிக்கு காலையிலையும் சொல்லி கொடுப்பேன். ஸ்கூல் போகிறதுன்னு சொல்லி கொடுப்பேன். நைட்டு வந்தோடனே இவன் வேலை விட்டு வந்தோடனே சொல்லி கொடுப்பேன் பிள்ளைக்கு. அவன் ஒன்றும் படிப்பேன். இப்படி படிக்கணும், இப்படி போகணும். பெரிய பேத்தி அதுலேருந்து அதை அப்படியே பயிற்சி ஆயிடுச்சு. அவங்க பாட்டியும் 100 நாள் வேலைக்கு போற இடத்துல எல்லாம் என் பேத்திய பத்தி தான் பெருமையா பேசுறாங்கன்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. 100 நாள் வேலையில பேத்தி பரவாயில்ல பாராட்டாங்க, எல்லாமே பாராட்டாங்க. பொறிக்காரு பேத்தியா ரொம்பாய் உன் பேத்தி நல்லா பாடுது, நல்ல வழிக்கு வந்துடும், நீ கஷ்டப்படாத, நீ கண்ணீர் விடாது, எல்லாமே 100 நாள் காட்டுல எல்லாமே சொல்லுவாங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டா உனக்கு ஆண்டை நல்ல எழுதி விட்டுருக்கிறியா, இதுக்கு மேல உன் பேத்தி உங்களை காப்பாத்து, நீ கவலைப்படாது. எல்லாருமே நானும் காடு கடையிலேயே அழுவேன் சார். எல்லாம் தெம்பு சொல்லுவாங்க. எனக்கு கவலைப்படாத, உனக்கு வழி நல்ல வழி பார்த்து ஆண்டை காட்டிக்கிறியா. யார் பார்த்தாலும் ஒருத்தர் கூட எந்த இதுன்னு சொல்லுங்க, எல்லாம் பரவாயில்ல ரொம்ப பெருமைப்படுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஃபோன் பண்ணி பரவாயில்ல பொறிக்காரு பேத்தி அப்படின்னு பூரா எல்லாம் ரொம்ப இதாக பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அதெல்லாம் சொல்கிறபடி கரெக்டாக நடப்பாங்க. அதெல்லாம் சொன்னபடி கரெக்டாக சொல்கிற பேச்சு நல்லா கேட்பாங்க. சொல்கிறபடி நல்லா வச்சுக்க. அதுகளுக்கு என்ன வேணுமோ என் கையில் உண்டானது வாங்கி கொடுப்பேன். உங்கள்கிட்ட எந்த வசதி வாய்ப்பாடு எதுவுமே இல்லைங்க. 100 நாள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பாடு. ஆரம்பத்துலேருந்து காட்டு வேலைக்கு தான் சார் போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டம். நானும் 3 பொண்ணு 1 பையன் கஷ்டப்பட்டு காப்பாற்றி அதுகளை கல்யாணம் நல்லா பண்ணி கொடுத்தேங்க சார். இப்போ பேத்தி எங்களால் முடியல, எங்களால் முடிஞ்சதை பேத்திகளை பார்க்கலாம். அதுக்கு மேலே அந்த பேத்திகளோட வாய்ப்பு அவங்க அப்பன் கையில் தான் இருக்குது. அவங்க அப்பன் பார்த்து முயற்சி, இன்னும் எங்களால் வயசாகிடுச்சுங்க சார். அவங்க அப்பன் தான் முயற்சி பண்ணி, அவங்க அப்பா அம்மா தான் பேத்தி 4 பேர்த்தையும் முயற்சி பண்ணி கொண்டாடுங்க சார். எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான் சார். ஒரு சாலையோட போட்டு கஞ்சி குடிக்கலைங்க சார். இந்த கஷ்டத்தில் இருக்கிறான், கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறான். நம்ம அந்த ஆண்டையே என் பேத்திக்கு எப்படி வழி விடுவார சொல்லி சார். அதை பார்த்துதான் எங்களுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாத்தையும் ஒரு வழி கொண்டாடு. கடவுளே, என் பேத்தி பேரப்பிள்ளை எங்களே பார்க்காட்டி கூட அது குடும்பத்தை அது 4 தங்கச்சி தம்பி அவங்க எப்பயாயே காப்பாற்றிக்கிட்டா போதும் சார். எங்களை எது பார்த்தாலும் பார்க்காட்டி. இந்த எளிய குடும்பத்தின் மீது வெளிச்சம் பாய்ந்ததுக்கும் யோகஸ்ரீ இந்த அளவு உயர்ந்ததுக்கும் காரணம் ஜீ தமிழ் கொடுத்த வாய்ப்பு தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி யோகஸ்ரீ அப்பாவோட தீராத கனவும் இருக்கு. அவர் தான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில எல்லாம் தன் மகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் மட்டும் இல்லங்க, அந்த திறமைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனது யோகஸ்ரீயோட டீச்சர் உமா மகேஸ்வரி தானாமா.
மணவாடியில உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியரான உமா மகேஸ்வரி யோகஸ்ரீயின் திறமையை கண்டுபிடிச்சு உற்சாகப்படுத்தினது மட்டும் இல்லாம டிவி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கும் உதவி செஞ்சிருக்காங்க. இவர்களும் இதற்கெல்லாம் ஆணிவேரா இருந்த யோகஸ்ரீயின் திறமையும் தான் யோகஸ்ரீ இந்த வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமா இருக்கு. யோகஸ்ரீ பாடுற ஒவ்வொரு பாடலும் அவருடைய குரலால தனித்துவமானதா மாறுது. நமக்கு துக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சின்னு பலவிதமான உணர்வுகளையும் கொடுக்குது. தன் குடும்பத்தின் வறுமையை அளிக்கும் குரலா ஓங்கி ஒலிக்கும் யோகஸ்ரீய பார்க்கிறப்ப ஏதோ நாமளே சாதிச்ச மாதிரியான ஒரு உணர்வும் வருதுங்க. இந்த நிகழ்ச்சியில யோகஸ்ரீ பாடிய பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? அவங்க டைட்டில் வின்னர் ஆவாங்களா? உங்க மனசுல என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.